الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநறைகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷா தொழுகையை தொழுதவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்ற ஒரு நன்னோக்கத்தில் அதை செவியேற்று எங்களுடைய வாழ்விலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாம் எல்லாம் ஒன்று கொள்வி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய எண்ணத்தை படைப்பாளன் ரஹ்மான் பரிபூரணமாக பொருந்தி கொண்டு சம்பூர்ணமான கூலியையும் வழங்கி அருள்வானாக என்கிற ஒரு பிரார்த்தனையை உரையின் ஆரம்பத்திலே நான் முன்மொழிந்து கொள்கின்றேன். அன்புள்ள உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் ஈமானை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் ஒரு மூமினிடத்திலே நிரப்பமாக இருக்கிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளத்தை இப்படி எடுத்துரைத்தார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அக்மலுல் மூமினீன ஈமானன், மூமீன்களில் ஒருவன் ஈமானினால் மிக சம்பூர்ணமான ஒருவனாக இருக்கிறான். அப்படி என்றால் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குலுகா, அவன் அவர்களின் நல்லொழுக்கம் பண்பாடுகளால் மிக சிறந்த ஒருவனாக இருப்பான். அப்படி என்று இறை தூதர் அவர்கள் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நினைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் போதிப்பதற்காக வந்தவர், தொழுகையை மாத்திரம் போதிக்க வந்தவர், நோன்பை மாத்திரம் போதிக்க வந்தவர், ஜக்காத்தை மாத்திரம் போதிக்க வந்தவர், ஹஜ் என்று சொல்கிற கடமையை மாத்திரம் போதிக்க வந்தவர் என்று நாங்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. நீங்க பாருங்கள், அல் குர்ஆனை புரட்டி அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி பேசுவான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது மூமின்களுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் பதிவு செய்யும். அதே தொழுகையை பற்றி பேசுகிற திருமறை குர்ஆன் தான் இந்த தொழுகையை தொழுவதினால் கிடைக்கிற ஒரு பண்பையும் பண்பாடையும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் தான் பதிவு செய்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை என்பது மானக்கேடான, அருவருப்பான, பாவமான காரியங்களை விட்டு தடுக்கிறது, ஒரு பண்பாட்டை உருவாக்குறது. தொழுகை ஒரு இபாதத்தாக இருந்தாலும் இந்த இபாதத்தை ஒருவன் வாழ்நாளில் நிறைவேற்றுகிற நேரம் அவனுக்கு கிடைக்கப்படுகிற கண்ணியம், அவனுடைய வாழ்வில் ஏற்படுகிற ஒரு மாற்றம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டுகொள்ளுகிற ஒரு உணர்வு, அது எப்படிப்பட்டது? அவன் அருவருப்பான, பாவமான, மானக்கேடான ஒரு கெட்ட விடயங்களில் இருந்து தன்னை கட்காத்துக் கொள்கிற ஒரு பண்பாட்டை இந்த தொழுகை ஏற்படுத்துகிறது. வெறுமனே இபாதத்தை மாத்திரம் போதிக்குகிற மார்க்கம் கிடையாது. நோன்பை பாருங்கள், அல்லாஹ் தஆலா நோன்பு கடமை என்று சொன்னதோடு மாத்திரம் நிறுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோக்கிற மனிதனுடைய வாழ்விலே அவன் எப்படிப்பட்ட பண்பையும் பண்பாட்டையும் அடைவான் என்கிற ஒரு செய்தியையும் சொன்னார்கள். யாரொருவன் நோன்பை ஒரு நாள் நோக்கிறான் என்றால் அவன் கெட்ட வார்த்தைகள், அருவருப்பான செயற்பாடுகள், மோசமான செயற்பாடுகள், கூச்சலிடுகிற செயற்பாடுகள், அறிவீனமான செயற்பாடுகளில் இருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்கிறான். ஒரு பண்பாட்டை உருவாக்குறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஜக்காத்து தொடர்பாக சொல்கிறான். ஹும் மின் அம்வாலிஹிம் ஸதகா, வசதி படைத்தவர்களின் செல்வத்திலிருந்து நீங்கள் ஜக்காத் என்று சொல்கிற அந்த கடமையான அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்? துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், அது அவருடைய சொத்தையும் அவருடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தும் ஒரு பண்பாட்டை உருவாக்குகிறது. ஹஜ்ஜினுடைய கடமையை பாருங்கள். ஃபமன் ஃபரம ஃபீஹின்னல் ஹஜ்,
அந்த கடமையாக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் யாரொருவன் ஹஜ்ஜை தன் வாழ்நாளில் கடமை என தனக்கு ஏற்படுத்திக் கொள்கிறானோ அந்த மனிதன் கெட்ட விடயங்கள், மோசமான காரியங்கள், தேவையில்லாத பேச்சுகளில் இருந்து தூரமாகுவான் என்று ஒரு பண்பாட்டை போதிக்குகிறது. வெறுமனே இந்த உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கம் இபாதத்தை மாத்திரம் கடமையாக்கி விட்டு செல்லவில்லை, ஒரு பண்பாடான மனிதனை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கு அல்லாஹுடைய மார்க்கம் முனைகிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நல்ல பண்பாடுகள், ஒழுக்கமான பண்பாடுகள். இந்த மனித சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒழுக்க விழுமியங்கள் தேவையோ, எதெல்லாம் அவசியமாக இருக்குமோ அத்துணை விடயங்களையும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நிரப்பமாக காட்டுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே அவர் அஸ்ஸாதிக் என்பதாக வர்ணிக்கப்பட்டார். உண்மையாளர், அல்-அமீன், நம்பிக்கைக்குரியவர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்படுகிற அந்த சமூகத்திலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட பண்பும் பண்பாடும், அவர் உண்மையானவர், நம்பிக்கையானவர். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பிடித்த காரணம் என்ன? நம்பிக்கையாளராக இருந்தார். அந்த பண்பும் பண்பாடும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் உயர்ந்த சிறந்த நட்பண்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள், மகத்தான நட்பண்பில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட பண்பு நிறைஞ்சவர் தெரியுமா? ஒரு முறை நீங்க இந்த சம்பவத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக சொல்றேன். வஹ்ப் அப்படின்னு சொல்லக்கூடியவர், உமையா இப்னு வஹ்ப் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மனிதர், அவரும் சஃப்வான் அப்படி என்று சொல்லக்கூடியவரும் ரெண்டு பேருமே கூட்டாளிமான். அப்ப மக்காவில் இருந்து கொண்டு ஒரு மலையடியில குந்தின மாதிரி உட்கார்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த உமையத் இப்னு வஹ்ப் என்கிறவர் இருக்கிறாரு, இந்த உமையத் இப்னு வஹ்ப் என்கிறவர் சஃப்வானோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைய இந்த பதுர் களத்துல அப்படியே பிடிச்சிட்டாங்க. எனக்கென்று சில குடும்பமும் எனக்கென்று சில கடன் தொல்லைகளும் இல்லை என்று இருந்தால் கண்டிப்பாக இந்த முஹம்மதை நான் கொலை செய்வேன் அப்படி என்று சொன்னான். இந்த முஹம்மதை நான் கொலை செய்வேன், மதீனாவுக்கு போய் நான் கொன்று விட்டு விடுவேன் அப்படின்னார். சஃப்வான்ங்கிறவர் கொஞ்சம் வசதிக்காரர். அவரு இந்த உமையாவை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க, எப்படி கொன்றுவீங்க அப்படின்னு சொல்றீங்க, சரி, உங்களுடைய கடனை என்னுடைய கடனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உமைர் இப்னு வஹ்ப் அவருடைய பேர். உமைரை பார்த்து சொல்றாரு, உமைர் இப்னு வஹ்பே, உங்களுடைய கடனை நான் என்னுடைய கடனாக எடுத்துக்கொள்கிறேன், எவ்வளவு கொடுக்கணுமோ நான் கொடுக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனையை நான் என்னுடைய பிரச்சனையாக பார்க்கிறேன், உங்களுடைய குடும்பத்தை எனது குடும்பமாக பார்க்கிறேன். செல்லுங்கள் நீங்கள் மதீனாவுக்கு, முஹம்மதை கொன்றுவிட்டு தான் நீங்கள் வர வேண்டும். போறாரு. அப்படியே தன்னுடைய இடுப்புல ஒரு வாள் இருக்குது, உமைர் இடுப்புல ஒரு வாள் இருக்குது. இந்த வாளோட அவர் போறார். அப்படியே போய் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறதுக்கு முன்னாடி போகிற நேரம் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்யறதுக்கு வரார். ஏனென்றா அவருடைய வரலாறை நீங்க படிக்கணும். உமைர் இப்னு வஹ்ப் என்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஷைத்தானும் மின் ஷயாத்தீனில் குரைஷ் என்று வர்ணிக்கப்பட்டவர். குரைஷியருக்குள்ள ஒரு ஷைத்தான் இருந்தா அது இந்த உமைர் என்று சொல்லப்பட்டவர். எப்படிப்பட்ட பேராகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பண்போட இருந்தவர் போறாரு. இப்ப வந்துட்டான் ஷைத்தான். எல்லாருமே கொந்தளிச்சாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இவன் வந்தாலே ஃபித்னா தான், ஏன் இவன் வந்தான் அப்படின்னு கொந்தளிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விடுங்க என்றார். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டால் அவரை நாங்கள் கொல்லுவோம். இல்ல இல்ல, விடுங்க, அவர் விரட்டும் அப்படின்னார். வந்தார். என்ன வந்தீங்க? என்னுடைய மகன் இருக்கிறாரே வஹ்ப் என்கிறவர், இவர் பேர் உமைர், இவர் மகன் பேர் வஹ்ப், அவர் வாப்பாட பேரை இவர் வச்சுக்கிறார், வஹ்ப் இப்னு உமைர். அவர் இந்த பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளையை யுத்த காலத்தில் நீங்க பிடிச்சிட்டீங்க, இந்த பிள்ளையை விடுவிக்குமாறு சொல்லிதான் நான் வந்தேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, நல்ல முறையில தானே பேச வந்தீங்க? ஆமா, நல்ல முறையில தான் பேச வந்தேன். அப்ப என்னதுக்கு உங்களோட இடுப்புல வாளிக்குது அப்படின்னு கேட்டார்.
இடுப்புல ஏன் வாழ் இருக்குது, நல்ல முறையில பேச வந்தா ஏன் இடுப்புல வாழ் அப்படின்னாரு. சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யறது, என்னோட பழகிட்டு இப்படிதான் பழகிட்டு, இந்த பதுர் களத்துல பிரயோசனம் அளிக்காத இந்த வாழ்நாளை எப்படி பிரயோசனம் அளிக்க போகுது அப்படின்றார். அப்படியா, சரி வாங்கன்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்களும் சஃப்வானும் மக்காவிலே ஒரு மலையடியிலே இருந்து கொண்டு என்னை கொல்லுவதாக நீங்கள் பேசிக் கொண்டீர்கள். உங்களுக்கு சில கடனும் உங்களுக்கு உள்ள குடும்பத்தையும் யாராவது ஒருவர் பொறுப்படுத்தால் கொல்லுவதாக நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே, சஃப்வான் பொறுப்படுத்தால் நீங்கள் இதோ என்னை கொல்லுவதற்காக வந்திருக்கிறீர்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பேசுகிற நேரம் யாருமே இருக்கவில்லை, யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த மதீனாவுக்கே நான் வந்திருந்தேன். அப்படி இருக்கத்தக்க நிலையில் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன, நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன, அங்கே நடந்த செய்தியை நீங்கள் அப்படியே சொல்கிறீர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டார். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்தான் கொல்ல வாரார் என்று தெரியுது, அவர்தான் தாக்க வாரார் என்று தெரியுது, தெரிந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து அவரை தன் பக்கம் அணைத்து அரவணைத்துக் கொண்டார் என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பும் பண்பாடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வேத வசனத்தை இறக்கிறான். முதலாவதாக வஹி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியை தேடி ஓடி வருகிறார். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் அப்படி என்று கத்திக்கொண்டே ஓடி வருகிறார். ஓடி வருகிற நேரம் அந்த மனைவி சொல்லுகிற ஆறுதலை பாருங்கள். கல்லா, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், அவ்வாறு அல்ல விடயம். வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நாளுமே கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். ஒத்தஹ்மிலுல் கல், சிரமப்பட்டவர்களுடைய சிரமத்தை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள். ஒத்தக்ஸிபுல் மஹதூம், இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். ஒத்தக்ரிம் தைஃப், விருந்தாளிகளை நீங்கள் விருந்துபகாரம் செய்கிறீர்கள். ஒத்துஈனு அலா நவாஇபில் ஹக், சத்திய சோதனைகளுக்குள் அகப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவியாக நிற்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பண்பாட்டை ஒருவர் சொல்றாரு அப்படின்னா அந்த பண்பாட்டை விளங்கிக் கொள்ற அளவுக்கு அந்த மனைவி இருந்திருக்கிறார். அப்ப அந்த மனைவி ஒரு பண்பாட்டில் இருந்திருக்கிறார். ஒரு சிறந்த பண்பாட்டை உணர்ந்து கொள்வதற்கு பாருங்க, நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை ஒரு மனுஷன் போய் சொன்னாலும், நல்ல முறையில பேசினாலும் ஒரு சிலருக்கு வழங்காது. எவ்வளவு நல்ல விஷயத்தை பேசி பாருங்க, எவ்வளவு அன்பாக பணிவாக பண்பாடாக பேசி பாருங்க, கேட்காது. அவனோட பண்பை காட்டிதான் போவான். ஆனா இது பண்பாடு என்பதை அடையாளப்படுத்துகிற அளவுக்குண்டான அந்த செயற்பாடுகள் தெரிந்திருக்குமே, ஆனால் அந்த பெண்மணி எவ்வளவு பண்பாட்டில் இருந்திக்க கூடும். ஆனா நாம தன்னை பிள்ளையை பார்த்து என்ன சொல்றது தெரியுமா? குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ் என்று சொல்லல. உனக்கு அநியாயம் செஞ்ச எந்த பரம்பரைக்கு அநியாயம் செஞ்சவன் நீ அந்த வாசல் படியை மிதிச்சிடக்கூடாது, மௌத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. இதான் நம்முடைய பண்பாடு கண்ணியத்துக்குரியவர்களே. நாம கஷ்டத்தில் இருக்கிற நேரம் ஒருவன் நமக்கு எந்த உதவியும் செஞ்சிக்க மாட்டான், கேட்டு போனாலும் கூட தந்திரிக்க மாட்டான். ஆனா நமக்கு ஒரு சொத்து வந்துட்டு செல்வம் வந்துட்டு அப்படின்டா அவன் நம்மள்கிட்ட வந்து நிக்கிற நேரம் நீ எனக்கு இப்படித்தானே செஞ்ச, அதுக்கு நான் இப்படி செய்வேன் என்று மாறி போகிற உறவுகளாக, அப்படிப்பட்ட கல் நெஞ்ச உறவுகளாகத்தான் நம்மில் பலர் மாறி இருக்கிறோம் என்றால், அன்புள்ள உறவுகளே, நானும் நீங்களும் பண்பாட்டில் எந்த அளவு மோசமான நடைமுறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க போய் பாருங்களேன், ஒவ்வொரு கடை தெருக்களிலும் நீங்க பார்க்கலாம், ஒரு 4 பேர் 3 பேர் உட்கார்ந்து பேசினால் பேசுற வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை, அருவருப்பான வார்த்தை. நீ இந்த மார்க்கெட்டுக்கு போய் பாருங்களேன், பேசுற மோசமான அருவருப்பான வார்த்தை. அல்லாஹு அக்பர், காது தாழ்த்தியே கேட்க முடியாத அருவருப்பான வார்த்தைகளை மாத்திரம் நான் பேசுறேன். தூசண வார்த்தை என்று சொல்லுவோம் நம்மள பாசையில, அதான் பேசுறேன். நல்ல பண்பு, நல்ல பண்பாடு, ஒழுக்கமான செயற்பாடுகள் குன்றி போய் மக்கி போன ஒரு காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் கலிமத்து தய்யிபா சதகா, நல்ல வார்த்தை பேசுவது அதுவும் தர்மம் என்று சொல்றாங்க. அப்ப பண்பாட்டில் நாங்கள் மாற்றம் காணணும் அன்புக்குரிய உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதரே, அன் அக்ஸரிமா யுத்ஹிலின் நாஸல் ஜன்னah, மனிதர்கள் அதிகமாக சுவர்க்கம் நுழைவதற்கு காரணம் என்ன?
மனிதர்களை அதிகமாக சுவர்க்கத்திலே நுழைவிக்கிற ஒரு காரணி என்ன அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தக்வல்லாஹ். ஒருவன் அல்லாஹ்வை இறையச்சத்தோடு இருந்தால், அல்லாஹ்வின் மீது அந்த இறை பக்தியோடு இறையச்சத்தோடு இருந்தால் அந்த இறையச்சம் அவனை சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறது. வஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடு அவனை சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறது என்று இறை தூதர் சொன்னார்கள். எனவே அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் சிறந்த முறையிலே ஆக்கிக் கொள்வோம். பண்பாடுதான் ஒரு மனிதனை ஏனைய விலங்குகளில் இருந்து வேறு பிரித்து காட்டுகிறது. ஏனைய விலங்குகள், கால்நடைகள், இவைகளில் இருந்து நம்மளை வேறு பிரித்து காட்டுறது இருக்குது, அது பண்பாடு. அந்த பண்பாடு எங்கள்ல வரணும். ஆனால் மிருகத்தை விட மோசமான பண்பாடு நிறைந்தவர்களாகத்தான் நம்மில் பலர் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை அப்படிப்பட்ட சிந்தனைகளில் இருந்து பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் முதலிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நேரம் எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் எந்த அளவு தூரம் பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். தொழுகிற ஒரு மனிதன் கெட்ட வார்த்தை பேச முடியாது, அசிங்கமான செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது, கேவலமான நடைமுறைகளில் ஈடுபட முடியாது. அத்துணை பண்பாடுகளையும் மாற்றி ஒரு ஒழுக்கமான பண்பாடு நிறைந்தவனாக, நல்லொழுக்கம் நிறைந்த ஒருவனாக இந்த உலகத்தில் மாற்றம் காண்கிற நேரம்தான் அவன்தான் ஒரு உண்மையான வெற்றியாளனாக இருப்பான். அவனுடைய ஈமான் தான் மிக சிறந்த ஒரு ஈமானாக இருக்கும் என்கிற அந்த சித்தாந்தத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த நன்மக்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. இன்று நாங்கள் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், சபைகளிலே வைத்து தன்னுடைய மனைவியை கேவலப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் லிஅஹ்லீக்கும், உங்களுடைய மனைவிகளிடத்திலே சிறந்தவர் நான் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் சபைகளிலே வைத்து கண்ணங்களில் அறைகிற, சபைகளிலே வைத்து கேவலப்படுத்துகிற, சபைகளிலே வைத்து தன்னுடைய குற்றங்களை, மனைவிகளுடைய குற்றங்களை எடுத்துரைக்கிற எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தாய் என்று ஓடித் திரிந்தவள், தந்தை என்று தன்னுடைய தந்தையின் கரம் பிடித்து வாழ்ந்தவள், தன்னுடைய சகோதரி என்று சகோதரியோடு இருந்தவள், தன்னுடைய தாயினுடைய கரத்தில் இருந்து அந்த உணவை உண்டு பழகிய அந்த பெண்மணி எல்லா உறவுகளையும் மறந்து, என்னுடைய கணவன் எனக்கு தாய்க்கு தாயாக இருப்பார், தந்தைக்கு தந்தையாக இருப்பார், சகோதரனுக்கு சகோதரராக இருப்பார், சகோதரிக்கு சகோதரியாக இருப்பார், ஒரு நண்பனாக இருப்பார் என்று என்னுடைய தேடி வருகிற அந்த மனைவியை இந்த சபைகளிலே வைத்து கேவலப்படுத்துகிற எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள உறவுகளே, பண்பாடுகள் எங்களில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். அப்படி காணுகிற நேரம் எல்லா முழு வாழ்க்கையுமே ஒரு சிறந்த பண்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உருமாறும் என்கிற செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே ஞாபகப்படுத்தி விடை தருகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.